இங்க சோழன் ஒரு பக்கம் அவர் ஓனர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறாரு. அதே நேரத்தில் அவரும் விடுறா சோழா, நீ இப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது தெரியுதுடா, நீ இதை உன் ஒய்ஃப்காக தான் பண்ணங்கிறது நல்லாவே தெரியுது. அதுலயும் அந்த பொண்ணு அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண. ஆனா அந்த பொண்ணு அவமானப்படாம இருக்கும்னு நினைக்கிறியாடா? உனக்காகவும் இந்த மாதிரி உன்னை ஜெயில இருந்து வெளியில் எடுக்கிறதுக்காகவும் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் முன்னாடி தலை குனிச்சு தெரியுமாடா? நீ இப்படி முட்டாள்தனமா பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதடா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி அவர் ஓனர் ஒரு பக்கம் சோழனுக்கு அட்வைஸ் பண்றாரு. அதே நேரம் சோழனும் ஆமாண்ணே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புனால நிலாவுக்கும் சரி என் அண்ணனுக்கும் சரி அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்க இன்னுமே இவர் அழுதுட்டு இருக்காரு. அதே நேரம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஓனரும் டேய் சோழா, இங்க பாரு, அண்ணன் இருக்கும்போது இப்பெல்லாம் புலம்பக்கூடாது, நீ நாளைக்கே நம்ம கம்பெனியில் வந்து எப்பவும் போல் நீ கார் ஓட்டுற வேலையை பாரு, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லபடியாக கார் ஓட்டி சம்பாரிச்சு உன் பொண்டாட்டியும் அண்ணனுங்களையும் காப்பாற்றுற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவரும் அட்வைஸ் பண்ணி சோழனை வெளியில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் சோழனும் ரொம்ப வருத்தத்தோடு வெளியில் வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் நிலா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நிலா, நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் போயிட்டு இருக்க வழியில் சோழனுக்கு இன்னுமே கில்ட்டி ஃபீல் ரொம்ப அதிகமாகுது. அவரும் போகிற வழியிலேயே இங்கே நிலா கிட்ட இங்கே பாருங்க, என் மேலே தான் எல்லாம் தப்பு, சொல்லப்போனால் நான் உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய பண்ணணும், உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களை ஒரு ஃப்ரீடமான உமனாக இருக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய ஆசைப்படுறேன், அதை செய்யணும்னு முயற்சியும் பண்ணுறேன். ஆனால் என்னோட சக்திக்கு அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் இப்படி சின்ன சின்ன தப்பு பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்படி கேடு கட்டவனுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு என்ன நீங்க இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம என் ஓனர் கிட்ட பேசி அவரையும் சம்மதிக்க வச்சு மறுபடியும் அவரையும் என்னை சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி என்னால நீங்க எத்தனை அவமானங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்த பார்த்தாலே எனக்கு புரியுதுங்க. என்னை மன்னிச்சிருங்க, இந்த கேடு கெட்டவன் தேவையில்லாம இப்படி எல்லாம் விஷயங்களை பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிலாவும் இந்த பக்கம் இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் சோழனும் இல்ல நிலா, நான் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் கிறுக்குத்தனம் பண்ண மாட்டேன், கண்டிப்பா உங்களை தலைகுனிற மாதிரி எந்த ஒரு இடத்துல நான் நிற்க வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் நிலா மேல இருக்க லவ்வை வெளிப்படுத்தி உங்க மேல எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி இந்த பக்கம் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கு நிலாவும் இங்க பாருங்க சோழன், நீங்க இப்படிலாம் பேசி மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்க ரொம்ப துடிச்சு போயிடுறீங்க. சொல்லப்போனா என் வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட என் மேல அக்கறை இல்லாம யாரோ ஒரு பணக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப கௌரவமா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. என்னோட சூழ்நிலையை அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி என் கல்யாண விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கலாம். பட் ஆனா அந்த கல்யாண விஷயத்தை பத்தி நான் உட்காந்து யோசிக்கும் போது தான் நீங்க எனக்காக பண்ண நல்ல விஷயம் தெரிஞ்சது. சொல்லப்போனா அன்னைக்கு டேட்ல அந்த பணக்கார மிருகத்திட்ட இருந்து நீங்க என்னை காப்பாத்தி உங்க பெரிய லாபத்துக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க அந்த இடத்துல என்னை பத்தி தான் யோசிச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நீங்க அப்படி அன்னைக்கு என்ன மட்டும் கல்யாணம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா மறுபடியும் எங்க அப்பா அம்மா வந்து என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தியோ இல்லை வலுக்கட்டாயமாவோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் எனக்கு பண்ண விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்காகவே நான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன். அதுவும் இல்லாமல் இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி அழுற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிடல சோழன். நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு எனக்காக நிறைய விஷயம் பண்ணுறப்போ நானும் உங்கள் மேலே அக்கறை வைக்கிறதுல என்ன ஒரு தலைக்குனிவு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எதுக்காக தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு தான் அதை எப்படி நேர்மையாக செய்யுதுன்னு தெரியாமல் நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட குடும்ப தரத்தை நாமளே வந்து உயர்த்துவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே இந்த விஷயத்தை சரி பண்ணுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழனை ஆறுதல் படுத்தி நிலாவும் சோழனும் இங்கே ரொம்பவே நிம்மதியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் வேற இங்கே சேரன் கண்டிப்பாக சோழன் வருவான், வந்த உடனே நிலாவும் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிரளயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக இங்கே சோழனும் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நிலாவும் ரொம்ப கேஷுவலாக சரி சோழன், நீங்கள் காலையிலே வேலைக்கு போகணும்ல, அதனால் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இந்த பக்கம் சோழனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அண்ணே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் தன்னோட ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நிலா எந்த ஒரு கோபமும் இல்லாமல் சோழனை அமைதியாக விட்டுட்டு போகுது அப்படின்ற மாதிரி இங்கே இவரே அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அப்போ இங்கே பல்லவன் தான் வந்து அண்ணே என்னாச்சுண்ணே, அண்ணி என்ன இந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, ஏதாவது பேசி முடிவு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே சோழனும் ஆமாண்டா
சொல்லப்போனால் என் மனசில் இருக்க விஷயங்களை நிலா கிட்ட சொன்னேன், நிலா என்ன நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி சோழன் பல்லவன்ட்ட சொல்லிட்டு அவரும் இந்த பக்கம் பயங்கரமாக அடி விழுந்ததுனால இங்கே ரொம்பவே காயத்தோடையும் வலியோடையும் கீழே படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்கே சேரனுக்கு மனசு தாங்காமல் அவரும் போய் சுடுதண்ணி போட்டு இந்த பக்கம் உப்பு ஒத்தடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கு ரொம்பவே இலகின மனசு. இந்த மாதிரி தான் தம்பிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற தப்பை நினச்சி கொஞ்சம் கோவப்பட தான் செய்கிறாரு. எந்த அண்ணனாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். சொல்லப்போனால் சேரன் இருக்கிறதுனால தான் இந்த வீடே ஒன்றா இருக்குது. இப்போது மறுபடியும் தீர்க்கமான முடிவு எடுத்திருக்க நிலா கண்டிப்பாக சோழனை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.